everyone, welcome to Honey's Professional Mehendi class. So இன்னைக்கு நம்ம பார்க்க போறது floral designs தான். இதுக்கு முன்னாடி flowers design பார்த்திருப்போம், பட் இப்போ நம்ம பார்க்க போறது floral design தான். So இதுக்கு first designக்கு நான் first ஒரு spiral கொடுத்துக்க போறேன். First ஒரு spiral design நான் கொடுத்துக்கிறேன். So இதில் நான் உங்களுக்கு 1 flower வச்சு எப்படி floral design போடணும், 2 flowers வச்சு எப்படி போடணும், 3 flowers வச்சு எப்படி நீங்கள் floral design போடணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரிமைனிங் டிசைன்ஸ் நான் உங்களுக்கு இமேஜஸ் அனுப்பிடுறேன், நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பைரல் டிசைன் கொடுத்துட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு விட்டு இப்படி ஒரு கர்வ் மாதிரி ஒரு ஹம்ப்ஸ், பிக் ஹம்ப் மாதிரி கொடுக்க போகிறோம். ஓகேவா? இந்த மாதிரி இதில் ஃபில் தான் பண்ணிக்க போகிறோம். ஸோ நான் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு விட்டு இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ ஓகே, இங்கே ஒரு ஹம்ப் கொடுத்துட்டு இதில் நான் சொன்ன மாதிரியே ஃபில் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே அகெயின் நான் ஒரு பிக் ஹம்ப் கொடுக்க போகிறேன். ஸோ அதாவது ஒரு ஃப்ளவர் பெட்டல் மாதிரி நான் கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு இங்கேருந்து ஒரு லைன் ட்ரா பண்ணி இப்படி கொடுத்துக்க போகிறேன். ஸோ அகெயின் இங்கேருந்து பண்ணி இங்கே இதே மாதிரி இப்படி ஃபுல்லாக நான் கொடுத்துக்கிட்டேன். ஓகேவா? இதுக்கு மேலே நான் என்ன பண்ணிக்க போகிறேன்னா இதை இப்படி கொஞ்சம் மேலே மட்டும் இப்படி ஒரு திக் பார்ட் வர மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ அதே மாதிரி எல்லா பெட்டல்ஸ்லையும் இப்படி கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இந்த மாதிரி கொடுத்ததுக்கு அப்புறமா இதுக்கு மேலே நான் அகைன் திரும்ப ஒரு பெட்டல் போட்டுக்க போகிறேன் இதே மாதிரியே. ஓகேவா? இந்த மாதிரி நான் கொடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு மேங்கோ டிசைன் நான் கொடுத்துக்க போகிறேன். ஸோ மேங்கோ டிசைனுக்கு எப்படி போடும்? ஒரு எஸ் போட்டு அதுலேருந்து ஒரு சி போட்டோன்னா மேங்கோ டிசைன் நமக்கு கிடைக்குமா? ஸோ அதே மாதிரி நான் இங்கேருந்து போட போகிறேன். ஸோ இங்கேருந்து நான் ஒரு எஸ் டிசைன் கொடுத்துக்க போகிறேன். இப்படி ஒரு எஸ் டிசைன் கொடுத்துட்டு இங்கேருந்து இந்த பெட்டல்லேருந்து நான் இந்த சி கொடுக்க போகிறேன். இதை நீங்கள் இப்படியே விடனாலும் விட்டுக்கலாம், இல்லை இந்த இடத்துல ஒரு ஸ்பைரல் மாதிரி நீங்கள் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி கொடுத்துட்டு இதுக்குள்ளே நான் டிசைன் பண்ணிக்க போகிறேன். இந்த மேங்கோக்குள்ளே இதுக்கு இங்கே ஃபஸ்ட்டு நான் ஒரு ஸ்பைரல் டிசைன் கொடுத்துக்கிறேன்.
கொடுத்துட்டு இதை சுற்றி குட்டி குட்டி ஹம்ஸ் கொடுத்துக்க போகிறேன். திரும்ப ஒரு லைன் ஆஃப் ஹம்ஸ் கொடுத்துக்க போகிறேன். கொடுத்துட்டு இதுக்கு மேலே நான் திரும்ப பிக் ஹம்ஸ் கொடுத்துக்க போகிறேன். கொடுத்துட்டு இங்கேருந்து இப்படி கொடுத்துட்டு இதை ஹைலைட் பண்ணிவிட்டு ரிமைனிங் ஏரியாஸ் நான் ஃபில் பண்ணிக்க போகிறேன். இதில் ஃபில்லிங் டிசைன் வர்ற மாதிரி இருக்கிறதுனால நான் கோனோட இதை வந்து கொஞ்சம் திக்காகவே கோனோட டிப் வச்சுருக்கேன். பட் நீங்கள் வந்து 2 கோனாக கூட நீங்கள் ஆல்டர்னேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அகைன் இதுக்கு மேலே நான் 2 லைன் கொடுத்துக்க போகிறேன். கொடுத்துட்டு ஃபுல்லாக இந்த ரிமைனிங் ஏரியாஸ் ஃபுல்லாக நான் ஹம்ஸ் வச்சு ஃபில் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக நான் ஹம்ஸ் வச்சு இந்த ஏரியாஸ் ஃபுல்லாக நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இந்த மாதிரி ஃபுல்லாக ஹம்ஸ் கொடுத்து நான் இந்த ஏரியாவை ஃபில் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? இப்போ இதுக்கு மேலே நம்ம ஒரு டிசைன் கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு இங்கேருந்து நான் ஒரு பிக் ஹம்ப் கொடுக்க போகிறேன். அதாவது ஒரு ஹாஃப் செமி சர்க்கிள் மாதிரி நான் கொடுத்துக்கிட்டு இந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல இருந்து இப்படி ஒரு லைன் மாதிரி கொண்டு போய் நான் ஒரு டாட் கொடுத்துக்கிட்டேன். இப்போ இதுக்குள்ளே ஃபுல்லாக நான் ஒரு வேவி லைன் மாதிரி கொடுத்துக்க போகிறேன். கொடுத்து செக்ஸ் மாதிரி நான் கொடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக வேவி லைன்ஸ் மாதிரி கொடுத்துட்டு இதை ஃபுல்லாக நான் செக்காக கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? இங்கே நீங்கள் இந்த மாதிரி தான் போடணும், இல்லை எந்த டிசைன்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் உங்களுக்கு சாம்பிளுக்கு போட்டு காமிக்கிறேன். ஓகேவா? இந்த மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விடுறதா இருந்தாலும் விட்டுக்கலாம். நான் ஆனால் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, ஸ்பேஸ் விட்டுட்டு நம்ம திருப்பி ஃபில் பண்ணணும்னு நினச்சா ஒன்றும் மறந்துடுவோம், இல்லை நமக்கு போடும் போது நம்ம போட்ட டிசைனை நாமளே அழிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் இந்த இடத்துல இருந்து என்ன பண்ணிக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லீஃப் லைன் கொடுத்துக்க போகிறேன். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இங்கேருந்து ஒரு லைன் மாதிரி கொண்டு வந்துட்டு இதை இப்படி கொடுப்போம்ல, அந்த மாதிரி நான் கொடுத்துக்கிட்டு இப்படி போட்டு இந்த இடத்த நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஓகேவா? தெரியுதா? ஓகேவா? இந்த மாதிரி கொடுத்துட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு இங்கேருந்து இதுக்கு முன்னாடி ஒரு கர்வ் மாதிரி போட்டு ஒரு டாட் வச்சோம்ல, ஸோ அதே மாதிரி நம்ம வச்சுக்க போகிறோம். இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு இங்கே ஒரு டாட் வச்சுக்கிட்டேன். ஸோ இங்கே நம்ம அப்படியே கொடுத்தோம்ல, ஸோ இதில் வந்து ஒரு ஸ்பைரல் மாதிரி கொண்டு வந்து நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போது இதில் என்ன பண்ண போகிறோம்னா, சென்டரில் ஒரு லாங் லைன் வரைஞ்சிக்க போகிறோம் இதில். ஸோ இதில் நான் ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு லாங் லைன் வரைஞ்சிட்டேன். இப்போது இதில் இந்த லாங் லைன் ஸ்மால் லைன் அந்த மாதிரி போடுவோம்ல, அந்த மாதிரி ஒரு பெரிய லைன்லேருந்து ஒரு குட்டி லைன் வர வரைக்கும் நம்ம போட்டுக்க போகிறோம்.
அதே மாதிரி இந்த லாங் லைன்லேருந்து 2 சைடும் நம்ம கொடுத்துக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி இந்த சைட்லேயும் நம்ம கொடுத்துக்க போகிறோம். நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணும்போதே கை ரொம்ப வலிக்குதுன்னு சொல்கிறீங்க. அப்படி தான் இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு அந்த பெயின் கம்மியாக ஆரம்பிச்சிடும், கையுமே பழகிரும். கை ரொம்ப ஷேக் ஆகுறதுமே நல்லாவே குறையும். இப்போ ரொம்ப நேரம் டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா எங்களுக்குமே பெயின் இருக்க தான் செய்யும். ஓகேவா? நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்கள் கை பழகிருச்சு அப்படின்னா பெயின் கொஞ்சம் கம்மியாகிடும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா இதே மாதிரி தான் நம்ம இங்கேயும் போடுவோம். பட் நான் இந்த சைட் ஃபுல்லாக டிசைன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இங்கே கீழே போட்டுக்க போகிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம்னா இந்த W வச்சு ஒரு ஃப்ளவர் டிசைன் போட்டோம்ல, ஸோ அதே மாதிரி போட்டுக்க போகிறோம். நான் இங்கேருந்து எடுக்கிறேன். எடுத்துட்டு இப்படி பெருசாக கொண்டு வந்து இப்படி கொண்டு வந்து நான் இதில் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே ஃபுல்லாக குட்டி குட்டி ஸ்பைரல்ஸ் வச்சு நான் ஃபில் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் ஃபிகர் ஒர்க்ஸ்லாம் பார்க்குறீங்கன்னா டிப் நல்லா ஷார்ப்பாக இருந்தால் தான் உங்களால் டிசைன் நல்லா பர்ஃபெக்டாக கொடுக்க முடியும். இந்த எலிஃபண்ட் ஒர்க்கு, பீகாக் ஒர்க் இதெல்லாம் போடுறீங்கன்னா உங்களுக்கு டிப் நல்லா தின்னாக இருக்கணும். அப்போனா தான் உங்களுக்கு போடுறதுக்கு நல்லா ஈஸியாகவும் இருக்கும், டிசைனும் பார்க்க ரொம்ப அழகாக தெரியும். இப்போ இதுக்குள்ளே ஃபுல்லாக நான் ஸ்பைரல் ஒர்க்ஸ் கொடுத்துக்க போகிறேன். இப்படி எங்கேயாவது ஸ்பேஸ் தெரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்களே ஒரு குட்டி கர்வ் மாதிரி போட்டு விட்டுக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஃபுல்லாக கொடுத்துட்டேன். இப்போது இந்த இடத்துல இருந்து நான் என்ன பண்ணிக்க போகிறேன்னா இங்கே ஒரு இந்த சைடில் ஒரு லீவ் டிசைன் கொடுக்க போகிறேன். இந்த சைடில் ஒரு லீவ் டிசைனும் இங்கே கொடுத்தோம்ல அதே மாதிரி கொஞ்சம் பக்கத்தில் நான் கொடுத்துக்க போகிறேன். ஸோ இதுக்கு பக்கத்தில் இருந்து நான் லைன் கொண்டு வந்துட்டு இங்கே இப்படி கொடுத்துக்கிட்டேன். இப்போது இதில் இருந்து இப்படி நான் கொண்டு வந்து இதை ஷார்பன் பண்ணிவிட்டு இதை திக் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? இப்போது இதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு லைன் நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே வந்து கொண்டு வந்து இப்படி அகைன் அதே மாதிரி ஒரு டிசைன் பண்ணிக்கலாம். இப்போது இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேங்கோ டிசைன் போட போகிறோம். ஸோ மேங்கோ டிசைனுக்கு என்ன சொல்லியிருந்தேன், ஒரு எஸ் போட்டுட்டு அதுக்கு மேலே தானே நம்ம போடுவோம். ஸோ நான் இதை வந்து இங்கேருந்து எடுத்துக்க போகிறேன், கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு, ஏன்னா இதே மாதிரி டிசைன் இங்கே கொடுக்கணும்ல. ஸோ அதுக்காக கொஞ்சம் இவ்வளோ ஸ்பேஸ் நான் விட்டுட்டு இங்கேருந்து ஒரு எஸ் ஷேப் கொண்டு வந்துக்க போகிறேன். ஸோ இப்படி கொண்டு வந்து இந்த இடத்துல நான் ஒரு எஸ் கொடுத்துட்டு இங்கேருந்து சி கொண்டு வந்து நான் இங்கே கனெக்ட் பண்ணிக்க போகிறேன். ஓகேவா? இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதுக்குள்ளே ஃபுல்லாக நான் ஃபில் பண்ணி டபுள் லைன் வச்சு இந்த ஏரியா கவர் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு பேசிக் எலமெண்ட்ஸில் உள்ளதை வச்சு தானே நான் டிசைன் பண்ணி சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ
ஸோ இதே மாதிரியே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் பர்சனல் ஒர்க்னால என்னால் ஃப்ரீக்வெண்ட்டாக கிளாஸ்க்கு உங்களுக்கு வீடியோஸ் போட முடியல. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு அகெயின் இதே மாதிரி இங்கே ஒரு ஃபில்லிங் கொடுத்துட்டு 2 லைன். இந்த மாதிரி டிசைன் பண்ணிவிட்டு இப்போது இதில் மேலே போட்டோம்ல, ஸோ அதே டிசைன் நம்ம கொடுத்துக்க போகிறோம். ஆனால் லீஃப் போட்டோம்ல அந்த மாதிரி போடாமல் இப்படி கர்வ் மாதிரி கொண்டு வந்து ஒரு டாட், திரும்ப அதே மாதிரி இங்கே மேங்கோ டிசைனுக்கு கொண்டு போயிட்டு இங்கே ஒரு டாட் வச்சுட்டு சென்டரில் இருந்து ஒரு லாங் லைன் கொண்டு வந்துக்க போகிறோம். ஓகேவா? அதுக்கு பக்கத்தில் இருந்து ஒரு ஷார்ட் லைன். அதே மாதிரி இந்த பக்கம் திரும்ப பக்கத்தில் இருந்து அதை விட கொஞ்சம் ஷார்ட் லைன். அதே மாதிரி இந்த பக்கமும் அதை விட ஷார்ட் லைன், திரும்ப அதை விட ஷார்ட் லைன், திரும்ப அதை விட ஷார்ட் லைன். இதை மாதிரி ஃபுல்லாக கொடுத்துக்க போகிறோம். ஓகேவா? அதே மாதிரி இந்த பக்கம் இந்த மாதிரி நான் ஃபுல்லாக போட்டு இந்த டிசைனை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓகேவா? இந்த ஃப்ளோரல் டிசைனோட அவுட்புட் இப்படி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டிசைன் போகலாமா? ஓகேவா?